ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவாக எடுத்திருக்கேன்டா, எங்களோட மார்னிங் ரொட்டீன்லேயே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுத்திருக்கேன். காலையில் என்ன வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி வரலைன்னு கவலைப்பட்டதுக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னான்னு தெரியலை, தண்ணி விட்டுட்டாங்க. இல்லை மோந்து வச்சுருக்கான். என் தங்கச்சி வந்து பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் தேங்காய் அரைக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னிக்கு ஏதோ மிக்ஸி ரிப்பேராக போச்சு போல இருக்குது. அதை அரைக்க முடியலை. அதை போய் எடுத்துகிட்டு வரணும். போய் அம்மியிலையாச்சும் வச்சு லைட்டாக நச்சு அம்மியிலையாச்சும் வச்சு அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த வீடை எப்படி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்னோடய தம்பி தான் தூங்குவேன். அவன் என்னோட புக்கு. இங்கே பாருங்களே, என்ன தெரியல, மிக்ஸி அரைக்க மாட்டேங்குது. ஏற்கனவே இந்த சைடு உடஞ்சி போய் கிடக்குது. இப்போ மிக்ஸி ரிப்பேராக போச்சா என்னன்னு தெரியல. இட்லி பாருங்கள், நாங்கள் ரேஷன் அரிசியில் தான் போகிறோம். இந்த மாதிரி வருது. சரி, நான் சாம்பார் காமிக்கிறேன். கரெக்டாக அவங்க பிள்ளை வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் சில்ல குட்டி தூங்க போட்டாச்சு காலையிலேயே. ஒரு வழியே பத்தாச்சு. தேங்காய் சட்னிங்க பாருங்களே, மிக்ஸி வேலை செய்யாமல் இருக்கவும் பக்கத்து வீட்டில் போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க அம்மாச்சி. அவங்க மிக்ஸி சாரில் ஊற்றி அரைச்சி கொடுத்து விட்டாங்க அவருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 அடுக்கு மட்டும் போதும்னு தீயை அமர்த்தி விட்டு போனேன். அவங்க இன்னும் மறுபடியும் பற்ற வச்சுட்டாங்க. இல்லைம்மாச்சி, நீங்கள் 3 நாள் அவிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். என்ன ஒருத்தரா பண்ணிகிட்டு இருக்க? இப்போ எங்கள் தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஐஸு பாருங்கள், மீனை கறி வச்சுக்கிட்டு இருக்கியா? வீடியோவை பார்த்தா மீன் இல்லாத வீடியோவே இருக்காது போல இருக்குது. நான் எடுக்கிற எல்லா வீடியோலையுமே மீன் வந்துடுது. இனிமேல் மீனே வாங்கக்கூடாது ஐஸு. எங்கள் வீட்டுக்கிட்டேயே வீட்டுக்கிட்ட இல்லை, கொஞ்சம் தள்ளியே கம்மா இருக்கிறதா அதில் தூண்டி போட்டு பிடிச்சி விற்கிறாங்களா, அவங்க வாங்கிடுறாங்க. தூக்கம்மா, அது தள்ளியே இருக்குது, இருந்தாலும் வந்தோன்னே வாங்கிடுறாங்கல்ல. இங்கே பாருங்கள், அது தர ஐஸு சட்டியை இன்னும் அவ்வளோ மீன்றது. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு நாளும் போகுது. நீ நாளைக்கு என் தங்கச்சி ஊர் கிளம்பிடுவாங்க. ஹாஸ்டல் தானே.
எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால நாளைக்கு கிளம்பிடுவாள் ஊருக்கு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நாங்கள் வேலையை பார்க்குறத வீடியோ எடுக்கணும். எப்பயுமே எதுவும் ஸ்பெஷல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ, என்ன சமைக்கிறோம் அதை மட்டும் வீடியோவாக எடுப்பேன். வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஸ்பெஷலாலாம் சமைக்கிறது இல்லை. அப்படி தானே ஐஸு? இங்கே பாருங்களே, கொஞ்சம் பால் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பவுடர் போட்டு பால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு போனேன். சுத்தமாக மறந்தே போயிட்டேன். மூடி வச்சிட்டேன் போல் இருக்குது. இவ்வளவுக்கு இருந்த பால் இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக கொட்டி இது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணும். தடையமே இல்லாமல் க்ளீன் பண்ணணும். யாரும் பேசாமல் எட்டில் சவுண்டு கொடுத்து காட்டி கொடுத்துறாதில்ல. இதை ஃபுல்லாத்தையும் எங்கள் அம்மாச்சி வரவர்களாட்டி க்ளீன் பண்ணல, இல்லை என்னை திட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அந்த ஒரு டம்ளர் பாலுக்கு எவ்வளவு க்ளீன் பண்ணுறாப்புல ஆயிடுச்சு. இன்னுமே நான் ஒழுங்காக துடைக்கலை. இதுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா துடைக்கணும். எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. முதல்ல இந்த பால் குடிச்சிட்டே அடுத்த வேலை. இப்போ எங்கள் அம்மாச்சி என் தங்கச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றப்ப எப்போயுமே கையில் கம்பு வச்சோடு தான் சாப்பிடணும். இல்லைன்னா அந்த கோழி கொஞ்சம் பூரம் தட்டில் ஏற எல்லா வேலையும் பார்க்கும். நான் சாப்பிடவே 11 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.